இன்றைக்கி சாப்பாடு போட்டுக்கலாம். நான் காக்காய்க்கு தயிர் சாதம் வச்சுட்டு வந்துட்டேன் மேலே. லெமன் சாதம் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம எங்கேயாவது வெளியூர் போகும்போது வீட்டில் வச்சு சாப்பிட்றத விட வெளியூர் போகும்போது சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு அப்படியே உள்ளே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வீட்டில் லெமன் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. காரசாரமாக பக்கம் லெமன் சாதம் இருக்குது, சாப்பிட்டுக்கலாம். எங்கள் வீட்டில் நைட்டுக்கு இருந்தாலும் சாப்பிட்டுக்குவாங்க இல்லைங்க, வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ரெசிபி நான் போடுறேன், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சாதத்துக்கு ஒரு உருளைக்கிழங்கு வறுவல் பாருங்கள், சூப்பராக செஞ்சுருக்கோம். பாருங்கள், தண்ணியே ஊற்றலாம், அழகாக நல்லா காரசாரமாக இருக்கும். தயிர் சாதம் நம்ம வீட்டில் இன்றைக்கி தயிர் சாதமும் லெமன் சாதமும். லெமன் சாதம் கிளறிட்டோம் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம், பெருங்காயத்தூள், வெந்தயம் எல்லாமே போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளி போட்டாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சமாக சாதம் இருக்குது, இது காக்காய்க்கு பார்த்துக்கோங்க. தயிர் சாதம் தயிர் கொஞ்சம் போட்டு எள்ளு போட்டு கலந்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதிக்குது. நான் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்திங்கன்னா லெமன் சாதம் நல்லா வாசனையாக இருக்கும். லெமன் சாதம் கிளறிட்டோம் பாருங்கள். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் எல்லாம், பெருங்காயத்தூள், வெந்தயம் எல்லாமே போட்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா தாளி போட்டாச்சு. சாதம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இங்கே கொஞ்சமாக சாதம் இருக்குது, இது காக்காய்க்கு பார்த்துக்கோங்க. தயிர் சாதம் தயிர் கொஞ்சம் போட்டு எள்ளு போட்டு கலந்து வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இது அவ்வளோதாங்க. உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு.